சரி ஆண் குழந்தை பிறந்தது. சபாஷ். இந்த செல்வி இருக்காங்க பாருங்க. அம்மா உலகத்திலேயே பெரிய பூ எடுத்து தலையில சூடினார்கள். உலகத்திலே பெரிய பூ என்ன பூ? உனக்கு இருக்கு கொழுப்பு. அம்மா ஏன் உனக்கு கொழுப்பு இல்லையானோ? அப்படி எவ்வளவு கொழுப்பு தெரியுமா? அடுப்புல வச்சு உருக்கணும் வையேன், ஒரு சட்டி நிறைய எடுக்கலாம். இந்த உடம்பு பார்த்தா கொழுப்பு. கணேசன் கேட்டு பாரு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு அண்ணன் சொல்லுவார். பாரு எங்க அண்ணனுக்கு ஒரு ராமணி அண்ணனுக்கு இருந்துச்சு, சர்க்கரை வயிறு வந்து கரைஞ்சு போச்சு. நம்ம பாப்பாவை பாரு 10 நாளா பட்டி ஏறின மாதிரி இருக்கா. எங்க அண்ணன் பாரு வந்து 6 மாசம் ஆச்சு, அப்படியே தான் இருக்கு, வேற மாற்றமே கிடையாது. நான் பாரு அப்படியே தான் இருக்கு. இந்த உடம்பு பார்த்தா கொழுப்பு இருக்க உடம்பு மாதிரி இருக்கு. பாய் கண்ணு வச்சுட்டியா? இப்ப வீட்டுக்கு போனா 2 மூட்டை வத்தல் வாங்கி அப்படியே எங்கிட்ட நாங்க பங்கு வச்சிருக்கோம். வாழைப்பழத்துல பங்கு, தேங்காவில பங்கு, பணத்துல பங்கு. பங்குன்னா சரியா வத்தல்ல உங்களுக்கு பங்கு. அம்மா வெட்டி கொள்ளணும். 10 ரூபாயா இருந்தாலும் பங்கு பங்கு தடவி போட்டு அடுப்புல போடணும்னு நினைச்சேன். சரி இவர ஒரு மூட்டை வத்தல் தடவி அடுப்புல போட்டினா ஊருக்குள்ள யாராவது இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தடவி போடணும்பா. சரி இவரே என்ன உலகத்திலேயே பெரிய பூ என்ன பூ? எப்ப உலகத்திலேயே பெரிய பூ பல்பூ. அது கிடையாது. தீப்பு இல்லடா. அன்பு அதுவும் இல்ல. பாம்பு இல்லடா. அடுப்பு இல்ல. செருப்பு அதெல்லாம் நீ வாங்க போற. புஷ்பு அவர் இன்னும் மறக்காம தான் இருக்காரு. அந்த அம்மாவோட பெரிய தொல்லையா இருக்கு. இவரு அவங்க இப்ப ஸ்லிம்மா அழகாயிட்டாங்க. சரி என்ன பரவாயில்ல, நீங்க அழகாக முடியும். பாருங்க உலகத்திலே பெரிய பூ சூரியகாந்தி பூ. ஒரு பூ வச்சா அம்சமா இருக்கும். ஞாயிறு திரும்பி அது என்ன ஞாயிறு? சூரியன் சொல்லக்கூடிய சொல் வந்து தமிழ் சொல்லக்கூடிய அது வேறு மொழி சொல்லு. அதுக்கு தமிழ்ல சொல்லணும்னா ஞாயிறு சொன்னா ஞாயிறு காலையில் கிழக்கு உதிக்கும், கதிரவன் உதிக்கும்ல. அவங்க இந்த பூ பூத்தி வச்சியும் அந்த சூரியன் எங்க இருக்கு அப்படி இருக்கும். ஆமா அந்த சூரியன் உதயமாகி அப்படி வரும்போது அப்படி மேல அப்படி நோக்கி வரும்போது அந்த பூவனிச்சி அப்படி வந்துட்டே இருக்கும், திரும்பிட்டே இருக்கும். சரி அப்ப மாலையில மேற்கு வரும்போது அந்த பூவனிச்சி மேற்கு முகமாக வந்து அப்ப தலையில வச்சா உன் தலை திரும்பி. ஆமா அப்ப வேண்டாம், அதான் அதுக்கு பேர் ஞாயிறு திரும்பி. அழகான சூரியகாந்தி பூவிற்கு தலையிலே சூடி சரி ஒரு பறை எடுத்து சாப்பிட்டால் பச்சை தண்ணீரை குடித்தாள். குழந்தை வந்து பிறந்தது. சரி 3 பெண்களுக்கு 3 ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றன. பெண்கள் மயக்கமற்ற நிலையில் இருக்கு. அம்மா சக்தி மகாமியும் புறப்பட்டு வருகின்றார். சரி பெண்களுக்கு எந்த குழந்தை பிறந்ததற்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அம்மா வந்து பார்க்கும் போது இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உள்ளே பார்த்தவனே மகாமி இவருக்கு ஏன் கையும் காலும் ஓடாம போச்சு? டைரக்ட் பண்ணி எப்படி தவத்தை செய்தார்கள்? ஆண்களுடைய முகத்தில் விழிக்க மாட்டான், ஆண்களுடைய சொல்ல கேட்க மாட்டான், ஆண்களுடைய மாடியில் படக்கூடாது, கணவனே இல்லாமல் கை குழந்தை வேண்டும் என்று சொல்லி தவம் இருந்தார்கள். இங்கு வந்து பிறந்திருப்பது 3 பொல்லாத ஆண் குழந்தை. அப்ப ஆண் குழந்தை உனக்கு பொல்லாத ஆண் குழந்தை எங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. பூ மாதிரி உள்ள பிள்ளையாங்க பெண்கள்லாம் சீதேவிப்பா. சரி மகாலட்சுமி செல்வம். இந்த பாரு ஆண் பிள்ளைகள் என்ன செய்ய தெருவுல வன்முறை செய்யும், வன்முறை செய்யும். சரி ஆனா பெண் குழந்தைகள் வீட்டுக்குள்ள இருந்தே வன்முறை செய்யும். சமாளி வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனைனா பரவாயில்ல, தெருவுல வம்பு பண்ணாதான் வெட்டு. தெருவுல வம்பு பண்ணா தெருவோட போயிடும். வீட்டுக்குள்ள இருந்து எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்கும்போது சமாளிக்க முடியுமா? அது சரி. பெண் குழந்தைனா செல்வம்பா. சரி ஆண் குழந்தைனா செல்வத்தை அழிக்க வந்த பிள்ளை. சரி அப்படி நினைச்சீங்க அப்படியா? ஆமா பாருங்கள் இத பெண்கள் கேட்டதோ பாருங்கள், ஆடவர் முகத்தில் விழிக்க மாட்டோம். சரி நீங்க பெண் குழந்தை வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் பாருங்கள் விரதம் அப்படி. சரி இந்த பெண்கள் 3 பேருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. சரி இந்த குழந்தை வளர்க்கவே மாட்டார்கள், தொட்டு கூட பார்க்க மாட்டார்கள், ஆண்களுடைய முகத்தில் விழிக்க மாட்டோம் என்று சொல்லி விரதம் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இந்த பிள்ளை எட்டி பார்ப்பார்களா, தொட்டு பார்ப்பார்களா? இந்த குழந்தைக்கு நாமே பொருத்தமான பெயராம சூட்ட வேண்டும் என்று சரி சக்தி மகாமியை பெயராம சூட்டுகின்றார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? நீலை நீலப்பூவை சூடி வெற்ற குழந்தைக்கு ஆமாப்பா நீலன் என்று பெயர் கொடுத்தார். இந்த காளி குமுதப்பூவை சூடி வெற்ற குழந்தைக்கு அம்மா குமுதன் என்று பெயர் கொடுத்தார். சரி இந்த செல்வி சூரியகாந்தி பூவை சூடி வெற்ற குழந்தைக்கு அம்மா சூரியனுக்கு இன்னும் ஒரு பெயர் ஆதித்தன். நீலன் குமுதன் ஆதித்தன். பூக்களை சூடி வெற்றபடியால் புராதி என்று பெயர் கொடுத்தார்கள். புராதி என்று சொல்வது இவர்களே. சரி புராதி என்று சொல்வது இவர்களே. சரி இப்படி பொருத்தமான பெயர் நாம சொல்லி சக்தி மகாமையும் மறைந்து விட்டார். சரி பெண்கள் 3 பேருக்கு மயக்கம் தெரிந்தது. சரிதான் பிள்ளை பார்த்தார்கள். அம்மா அடி செல்வி என்னடி கொஞ்சம் மட்டும் நல்லா தூங்கிடுவா. இது என்ன அதான் அப்பவே மயக்கம் தெரிஞ்சு கண்ணை திறந்து பாரு, பிள்ளை என்ன பிள்ளை வந்திருக்கு பாரு. கண்ணு முடிக்க முடியல, கையை செய்ய முடியல. உனக்கு என்ன பிள்ளை வந்திருக்கு? எரி கரவாச்சி இது ஆண் குழந்தை வந்திருக்கு. ஆண் குழந்தையா போச்சு, நம்ம நோம்பலாம் போச்சு. ஏடி என்ன இது உனக்கு என்ன பிள்ளை வந்திருக்கு? எனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்தது. என்னைக்குமா பிறந்துச்சு? 70 நாள் ஆகுது. இதுவோ இப்பதான் வந்திருக்கு. ஏடி என்ன எனக்கு என்ன பிள்ளை வந்திருக்கு பாரு. ஏன் நீ பாரு குழந்தை பார்த்து வேதனை பாட்டி, கையை செய்ய முடியல, காலை செய்ய முடியல, கண்ணு முடிக்க முடியல, ரொம்ப வேதனையா இருக்குடி. இவ்வளவு நேரம் திறந்தா இருந்துச்சு, இப்போ கண்ணு திறந்தாடி இருக்கு. சரி ஆனா கண்ணு தெரிய முடியல. என்ன பிள்ளை பாருடி? அந்த பேர் காப்பி இருக்கு. எங்க வருது? கடையில இருக்கு.
காப்பின்னு அங்க எட்டி பார்த்தது யாரு? ஆமா, இப்ப எட்டி பார்த்தது யாரு? உனக்கு ஆசை எல்லாமே இருக்கு. வெளியே சொல்ல மாட்டாங்க. இவர் காலை காப்பி காலனுக்கு விடும் தூது. சரி, யார் ஒருவர் காலையில் வெறும் வயிற்றில் காப்பி குடிக்கின்றார்களோ அவர்களுக்கு காலனுக்கு தூதுடுகிறார்கள் சொல்லி காலையில முடிச்சோடனே காப்பில தான் கண்ணே முடிப்போம். வேற காப்பி நீராகாரம் குடிக்கணும். சரி, இப்ப குடி பண்ணி நல்லா குடி. சரி, ஆரோக்கியமா இரு போதைங்களுக்கு. அம்மா பாருங்க, பாருடி மூன்றுமே ஆண் குழந்தை. சரி, என்ன சரி? இது பிள்ளைய பாருடி, உனக்கு கோவமே வராதா? கோவம் வந்துச்சு. திடீர்னு இடம் மாறி போயிட்டுல கோவம் வர போயிட்டு. ஏடி ஆமா, பாரு என்ன சக்தி மகாமுனிவர் நம்ம நல்ல ஏமாத்து வேண்டி பாரு. உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, உனக்காக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்க கூடாதாடி? அவன் ஏமாத்திச்சு. எவன் நகை போட்டு கொண்டாட முடியாடி? ஆமா, அப்படி நகை 50 பொண்ணாக 5 லட்சம் இருக்கும். சீராட்டி எவன் கொடுக்க முடியும்? மாப்பிள்ளை அன்னைக்கு தான் குடிப்பாரு. சரி, அந்த மாப்பிள்ளைக்கு 50 பொண்ணாக 5 லட்சம் இருக்கும். சரி, பைக் வேற கார் வேற. சரி, பாரு என்ன இது 50 பொண்ணு நகை தேவையில்லை, 5 லட்சம் ரூபாய் ரொம்பவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சரி, நாங்க கட்டுன புடவையோடு பொண்ணை கட்டுறதுக்கு நாங்க ஐயணும், நீங்க கட்டி தரது. சரியா? பாரு, அப்படி எத்தனை மாப்பிள்ளை வந்துச்சாரு, ஒரு மாப்பிள்ளை வர மாட்டாரு. ஏன் வர மாட்டாங்க? வருவாங்கம்மா. யாராவது போய் ஒரு வீட்டுல போய் மாப்பிள்ளை மாசம் 80,000 சம்பளம் எடுக்கிறாரு, இல்ல வீடு வசதிலாம் இருக்கு. சரி, உங்க பிள்ளைங்க நீங்க போட்ட நகை போட்டா போது நீங்க பொண்ணை கட்டி கொடுன்னு சொல்லியாச்சுன்னா மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படி யோசிப்பாங்க. சரி, என்ன மாப்பிள்ளை 80,000 சம்பளம் வாங்குறாரா, அப்புறம் ஏன்டி நகை வேண்டாம்னு சொல்றாங்க? ஒருவேளை ஒரு கிட்னி ஃபெயிலியரா இருக்குமோ? கிட்னி இல்ல, சட்னி இல்ல, ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாங்கம்மா. டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட வேண்டியதானே? ஆமா, மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவ சான்றிதழ் தான் 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுத்தா எத்தனை வேணாலும் வாங்கலாமே. எத்தனை பேர் பாப்பி அலையறீங்க? பாரு, என்ன இந்த காலத்துல வர அதிகமா நகைக்கு ஆசைப்பட்டு தான் வருது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நீ சரி, உனக்கு 30 போனாங்க, உனக்கு 2 லட்சம் ரூபாய் நீ வாங்கல. ஆமா, நீ பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்தேப்பா, எனக்கு தகவல் அப்பப்போ வந்துடும். நீ நகை வேணாம்னு கேட்ட வேண்டியதானே? ஆமா, உண்மையிலே நான் அப்படி தான் கேட்டேன். யாரு அதோ போட்டோ கூட வேண்டாம்னு சொல்ல முடியும்? அப்படி போட்டோ போடுங்கன்னு கேட்டிச்சீங்க. ஆமா, நல்ல மனசு. சரி, பாருங்க, ஆண் குழந்தை பார்த்த உடனே அழைக்கி பண்ணி பார்த்தார்கள். இந்த குழந்தை தொட்டம் என்று சொன்னால் விரதமே கலைந்துவிடும் என்று சொல்லி சரியான பெண்ணை என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? பட்ட பகலிலே தட்ட தண்ணியே குழந்தையே இந்த குழந்தையை தொட்டாலே பெரிய பாவம் என்று சொல்லி சரி, குழந்தை எடுத்து பட்டாவகையில் வெட்டாவையில் பச்சளை குழந்தை போட்டார்கள். சரி, அந்த இடத்தில் மறைந்து விட்டார்கள். ஆமா, அன்று பிறந்த குழந்தை பட்டா பகல்ல வெட்டாவையில் இருக்குன்னு சொன்னா சரி, அந்த குழந்தை எப்படி இருக்கும்? வெயில்ல இருக்குனா அப்படியே பனிக்கட்டில தூக்கி வச்ச உடம்பெல்லாம் அப்படியே குளுகுளுன்னு குளிர்ச்சி இருக்கு, குளுந்து கிடக்க வர நினைச்சியா? ஆமா, நீ அடிக்கிற வெயில்ல இருந்து பாரு. ஏன் முடியாது? குளபலன்றமா தெரியும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 5,000 ரூபாய் தருவேன்னு சொன்னா சரி, 5 மணி நேரம் 1 மணி நேரம் 5 மணி நேரம் கூட அசையாம படுது. சரி, சண்டை அங்க பாரு. 1 மணி நேரத்துக்கு 5,000. ஆமா, இதெல்லாம் அடுக்குமாடா? ஏன் எடுக்காது? இல்ல எதுக்கு எடுக்காது? இல்ல 1 மணி நேரத்துக்கு 5,000னா ரொம்ப அதிகம்னா. நீ மட்டும் பாட்டு அட்வான்ஸ் கொண்டு வரும்போது தங்கச்சி சரியா மழை தண்ணிலாம் இல்லாம பணத்துக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு. சரி, ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைச்சு வாங்க. அதெல்லாம் முடியாது. 5 நேர பாட்டிக்கு 80,000 வரும் அப்படி கேட்கறாங்க. பாத்தியா, இவ்வளவு வச்சுட்டு பேசவே முடியாது. இப்ப அவ 80,000 வாங்கிருப்பா பாரு, 2 வருஷத்துல வாங்கிருக்கேன். வாங்கிருக்கான் இவர் நான் மட்டும் தான் கொண்டு போறேன் 80,000. சரி, நீங்க கொண்டு போலையா? எல்லாரும் சேர்ந்து கொண்டு போறேன். அப்புறம் என்ன? அதான் உனக்கு 5,000 கொடுக்க வேண்டாம். சரி, இந்த வெயிலே இருக்க வேண்டாம். எந்த பைத்தியக்காரன் வந்து சுடுகுடல்ல படுத்துட்டு போனா? பச்சை குழந்தை பாருங்க. சரி, அப்படி புழுவா துடிக்கிறான். அம்மா, எப்படி குழப்பிக்கிட்டா பாருங்க. எப்படி அப்பா ஆளுக்கு வேண்டி பச்சையால் வளரே துடிதா
நோக்கமா? இந்த காட்டுக்குள்ள போடக்கூடிய அந்த அலுவல் ஓசையை கேட்டு இந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஏதோ நம்மளோட ஒரு பெரிய விலங்கு வருகிறது சொல்லி அந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்தை சென்று பகிர்கின்றது. இந்த குமுதன் அழக்கூடிய அலுவல் ஓசையானது இந்த மலைகள் எட்டு அப்படி விட்டு கிட்டத்தட்ட அதிர்ந்தது. இந்த ஆதித்த லேசா தொழிலை அதுதான் பாருங்கள். ஆமா, அந்த கைலாச அரணா திருச்சிவையில் யோசை போல் வழி என்று கேட்கிறார். இது என்ன சாதாரண குழந்தைகளா? அரைக்கப்பட்ட பிள்ளைகள் ஓடக்கூடிய சத்தம் கைலாச மலை வரை கேட்கின்றது. சரி, பார்த்தார் ஆதி சிவன். சரிதான் ஐயா நந்தீஸ்வரரை என்ன அதை நாடகத்தில் குழந்தை சத்தம் கேட்கிறேன். அம்மா என்னவென்று பார்த்து வாருங்கள். ஆண்டவா இறைவா, நீங்கள் சொன்ன பிறகு போக முடியாது, பார்த்து வர முடியாது சொல்ல முடியுமா? சரி, இதை சென்று வையுங்கள் சுவாமி என்று நந்தியவர் புறப்பட்டு வருகின்றார். சரி, கைலாச மலை கடந்து எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி வருகின்றார்கள்? கைலாச மலை கடந்து சரி, நீங்கள் எனக்கு ஆணவத்தில் வந்து வாக்குமொழியும் சமயம். ஆமா, இந்த அரைக்கு பெற்ற பிள்ளை முப்புராதி 3 பேரும் சரி பசியால் துடி துடித்து புலம்புகின்றார்கள். அம்மா, அந்த குழந்தை போடக்கூடிய சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியல. சரி, பார்த்தா நந்தி தேவன் அம்மா அந்த குழந்தை முதல்ல அழுகை நிறுத்த வேண்டும். சரி, அந்த குழந்தை எதுக்காக அழுகின்றது? பசியோடு அழுகின்றது. பசியோடு அழக்கூடிய குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? பசியோடு அழக்கூடிய குழந்தைகளுக்கு பாரு நல்ல ஒரிஜினல் பட்டாணி கடலை வாங்கி கொடுத்தோம்னா அழுகே உடனே நிறுத்திடும். அது ஒரிஜினல் பட்டாணி கடலை. பச்சை குழந்தைகள் அழுகுற ஓசையை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டாணி கடலை வாங்கி கொடுக்கணும். பச்சை பிள்ளைக்கு வாயில பல்லே இருக்காது, எப்படிதான் பட்டாணி கடலை கொடுக்க முடியும்? உடனே கழிச்சிடக்கூடாதுக்காக பட்டாணி கடலை அப்படியே வாங்கி கொடுக்க முடியுமா? பட்டாணி கடலையை வாங்கி நம்ம பொடி ஆக்கி நல்ல தண்ணீரை சுட வச்சு ஒரு குவளையில ஊத்தி சரி ஒரு கரண்டி நிறைய எடுத்து அந்த பொடியை போட்டு ஆமா கொஞ்சம் சர்க்கரை போட்டு அப்படி அழகா ஆத்தி அப்படி பாட்டல் அடைச்சு அப்படி தூக்கி போட வச்சுக்க. ஆமா, குடிச்ச உடனே அப்படி மூஞ்சையே போடுறேன். நீ எப்படி போடுறியா அதே மாதிரி திரும்ப போடும். இது பட்டாணிகளை வாங்கி பவுடர் ஆக்கி கலக்கி கொடுக்கறத விட சரி 500 ரூபாய் இருந்தா போதும். சரி, மெடிக்கல்ல போய் கொடுத்து பாரு. அம்மா லாக்டேஷன் 1 2 3 4 செர்லக் நெஸ்டம் சரி அதெல்லாம் வாங்கி கலக்கி கொடுத்தோம் ஏன் அம்மா குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். எந்த குழந்தைமா ஆரோக்கியமா இருந்துச்சு? நீங்க எந்த அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைக்கு கொடுத்து வளர்த்துறீங்க, மருத்துவமனைக்கு பிள்ளைய கூட்டிட்டு போகாம வீட்டுல வச்சு வளர்த்துக்கிறீங்க. வாரத்துக்கு 4 நேரம் கூட்டிட்டு கூட்டு போக வேண்டியது. அப்புறம் அதுல என்ன இருக்கு? அந்த காலங்கள்ல பாட்டி வைத்தியங்கள் வீட்டுல வச்சு செய்வார்கள். பிள்ளைகளுக்கு சளி பிடிக்கணும்னா போய் சளிக்கு வெற்றிலை சாரையும் துளசி சாரையும் சங்கல வச்சு ஊத்தி இந்த சளி மேல வந்து விரல வச்சு அப்படியே எடுத்து வெளியே போட்டுவாங்க. அந்த மாதிரி மருத்துவம் இல்லாம இருக்குமா? 10 பைசா செலவு பண்ணாத மருத்துவம் இதெல்லாம் அணைச்சிட்டு இன்னைக்கு லேசா பிள்ளைக்கு சளி பிடிச்சுன்னா ஒரு நேரத்துக்கு 850 ரூபாய். 4 நாள் போக வேண்டியிருக்கு, 4000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? சும்மா வெறும் துளசி சாறையும் ஒரு வெற்றிலை சாறையும் தீரக்கூடிய இந்த சளிக்கு 4500 ரூபாய் செலவு பண்ண நினைக்கிறோம். பிள்ளைக்கு அது சரி வர அறிந்து கொள்ள வேண்டுமா? பிள்ளையை பெற்றால் மட்டும் போதாது, பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாமா, சரிப்பா. அப்ப என்ன செய்யணும்? அதான் பாரு, இன்றைக்கு முதியவர்களை நாம் இருக்கக்கூடாது, முதியவர்கள் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். முதியவர்களுக்கு பாரு இன்றைக்கு அவர்களுக்கு பட்டறிவு அதிகமாக இருக்கும். அந்த பட்டறிவை வைத்து நமக்கு நல்லதை சொல்லித் தருவார்கள். நீங்கள் முதியவர்கள் இருப்பதை நீங்கள் சுமையாக நினைக்கின்றீர்கள், மாமியார் இருப்பதை ஒரு மருமகள் சுமையாக நினைக்கின்றார். ஆமா, வயசான காலத்துல போய் சேர வேண்டியதானே. சரி, அப்ப எத்தனை பேர் நினைக்கணும் தெரியுமா? நாளைக்கு நம்மளையும் அப்படிதான் நினைக்கும். நமக்கு வயசாகத்தான் செய்யும். சரி, நம்மளையும் சொல்லத்தான் செய்வாங்க. சொல்ல நினைச்சுவாங்க. ஆமா, பச்சை குழந்தைக்கு அழகாக பால் கொடுக்க வேண்டும். சபாஷ், அது பசுப்பால் கொடுக்க வேண்டும். சரி, அது கொடுத்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆரோக்கியம். தாய்ப்பால் 350 நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஒரு பிள்ளையானது 1 வயது 1.5 வயது வரை தாய்ப்பால் குடித்து வளர்ந்ததுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு தேவையே கிடையாது. தாய் இல்லப்பா, அந்த உப்புராதி பிள்ளைகளுக்கு ஒரு பசுப்பால் தானே கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு தான் செய்யணுமா? அது அன்றைக்கு கொடுத்து வளர்த்தார்கள்.
இப்ப தாய் இருந்தா தாய்ப்பால் தான் கொடுக்கணும். சபாஸ். பாருங்க ஆமாப்பா. இந்த நந்தி தேவர் ஈசனை நான் நினைத்தேன். சரி. அந்த இடத்தில் இரண்டு பார்க்கின்றார்கள். ஆமா. அங்கிருந்து ஒரு தெய்வ பசு ஒன்று புறப்பட்டு வருகின்றது. சரியா? இப்படிப்பட்ட பசு என்று பார்த்தால் எப்படியப்பா? சொல்ல சிந்தாமணி எனவே சரி. அது எப்படிப்பட்ட பசு என்றால் எப்படிம்மா? சுலப சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வ தன்மையுள்ள பசு. சரி. பசுவுக்கு எத்தனை தரம் உண்டு? 4 தரங்கள் உண்டு. ஒரு தடவைக்கு ஒரு தரம் ஒரு கோட்டை பால் சுரக்குமா? அப்ப 4 தடவை 2 கோட்டை பால் சுரக்கும். அப்படியே பச்சை குழந்தை கொடுத்து ஆகுமா? தாய்ப்பாலை தவிர எந்த ஒரு பாலும் பிள்ளைகளுக்கு தண்ணீர் சேர்க்காமல் கொடுக்க முடியாது. ஊதுபான பிடிச்சிடும். சரி. அப்ப பாருங்க 2 கோட்டை பாலோடு 2 கோட்டை தண்ணீரை சேர்த்து 4 கோட்டை பாலாவை உப்புராதி 3 பேருக்கு கொடுத்தார்கள். சரி. கொடுத்தும் பாருங்க அரை வயிறு கூட நிறையல. உலர்த்துவது மலிகுவது ஒருபோதும் தீரவில்லை. நந்தி. சரி. இந்த பிள்ளை நம்மளால சமாளிக்க முடியுமா? ஆமா. இந்த பிள்ளை வயிறு நிறைஞ்சு திமிர்ல அழுகுது. சரி. ஒரு சில பிள்ளைகள் பசியோட ஒரு சில பிள்ளைகள் வயிறு நிறைஞ்சு திமிர்ல அழுகுது இருக்கும். ஆனா இந்த குழந்தை தாயை தேடி அழுகின்றது. சரி. இந்த குழந்தை எடுத்து அம்மா பெற்ற தாய்மாரிடத்தை சேர்க்க வேண்டும். நாம எந்த பால் கொடுத்தாலும் இந்த பிள்ளையால அழுகி நிறுத்தவே நிறுத்தாது. என்று சொல்லி நந்தி பெருமான் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு எப்படி வருகின்றார் பாருங்க. எப்படி வருகின்றார்கள்? சேதனதினி வரதா சேதனதினி வரதா சரி. பிள்ளையற்ற தாய்மாரை தேடி வருகின்றார்கள்.
ஆமா. அப்படி தேடி வரக்கூடிய சமயம் இந்த 3 அரைக்கை பெண்களும் சரி ஆண் குழந்தை வெற்றிவிட்டோம் இந்த பாவத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா. ஆகார் எங்களை தீர்த்தமாடி சரி வான்மலையில் நீராடி அந்த பாவத்தை குறைத்து விட்டு சரி மாற்றாடி விழுந்து விட்டார்கள். ஆமா. பெண்களை பார்த்தார், குழந்தையும் பார்த்தார். சரி இன்றைய காலத்தில் தனியாகவே 3 அரைக்கை பெண்கள், ஆமா. 3 ஆண் குழந்தை. அப்ப இந்த குழந்தையை பெற்ற பெண்கள் இந்த 3 பெண்களாகத்தான் இருக்க வேண்டும். இது நந்திதேவர் மகிழ்ச்சியோடு அரைக்கை பெண்கள் ஒப்பிய வந்தார். சரி அம்மா அரைக்கை பெண்களே, சுவாமி வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். சரி இந்த 3 குழந்தை பெற்ற தாய்மார் நீங்கள் தானே? முதல்ல இந்த 3 பேருக்கு எட்டி பாருங்க. நீங்க 3 பேருக்கு இங்க பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பத்தவங்க மாதிரி தெரியுது. அதான் நெத்தில எழுதி ஒட்டிருக்கு 7 பிள்ளை வச்ச மாதிரி. ஒட்டிருக்காப்போ எவ்வளவு பெரிய கிரவுண்ட். அது நம்ம சித்தூர்ல நம்ம பெரியவங்க ஒரு எழுதப்படாத இலக்கியம் சொல்வார்கள். எப்படி என்ன சொல்வாங்க தெரியுமா? கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கு சொல்வாங்க. ஏன் அப்படி சொல்லிருக்காங்க? கோடி துணிக்கு புது துணியை கோடி துணின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் நம்முடைய வழக்கத்தில் இருந்தது. சரி. அப்ப கோயில் திருவிழா, குண்டல் திருவிழா இது போன்ற காலங்கள் எல்லாம் நம்ம கோயில் துணி போடும்போது அந்த புது துணியை பார்க்கும்போது சும்மா பளிச்சுட்டு இருக்கும். ஆமா. அந்த காலத்துல இப்படி ஜம்முன்னு இருக்கும். அந்த துணி பளபளன்னு இருக்கும், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். சரி. அதே துணியை ஒரு முறை 2 முறை சலவை செய்து போட்டோம்னு சொன்னால் அது ஒரு மாற்றம் தெரியும். ஆமா. அது ஒன்று கல்யாணமாகாத கன்னி பெண்களை பார்ப்பதற்கும், சரி, கல்யாணமாகி 1-2 குழந்தைகளை பெற்றெடுத்த பெண்களை பார்ப்பதற்கும் ஆமா, அந்த தோற்றத்தில் ஒரு மாற்றம் தெரியும். சரி. அதனால உங்க 3 பேர்த்தையும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சு. ஆமா ஆமா. ரொம்ப டைரக்ஷன் அழகா பண்ணுங்க. பேசாம சென்னைக்கு வரலாங்க. போகலான்னு பார்த்தேன். இப்படியே கை வச்சுட்டே போயிரு. போகலான்னு ஒரு இடத்துல நினைச்சேன். சரி. இருந்தாலும் வேண்டாம். எதுக்கு எல்லாரும் போயிடுவாங்க. அது சரியா வராது. ஏமா அந்த போனோம்னு வச்சுக்கே, ஒவ்வொரு கோயிலையும் அப்பனுடைய கோயிலில் அமர்ந்து அப்பனுடைய புகழை பாடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குமா? உனக்கு நல்ல வாய்ப்பு. அது கொண்டு சீரழிஞ்சு சினிமாவில் எடுக்கணும், நடிக்கணும். பாத்தியா? சினிமா இப்ப எங்க கொண்டு விட்டு தெரியுமா? நீ தெரியாம நீ வேற அலையணும். நல்ல இடத்துல கொண்டு விட்டுருக்கு எல்லாத்தையும். பாருங்களா, சினிமாவோட கேடு பாரு. வீட்டுக்குள்ள தொலைக்காட்சியில் இந்த பெண்கள் எல்லாம் நாடகம் பார்க்கறாங்க. ஆமா. இப்ப இந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த தொடர் நாடகங்கள் இன்னைக்கு தாய் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கு? என்ன? மாமியாரை எப்படி கொள்றது, சரி, மாமனார்ட்ட இருந்து எப்படி சொத்தை எழுதி வாங்குறது, சரி, கொழுந்தனை எப்படி வீட்டை விட்டு விரட்டுறது, ஆமா, மாமனாருக்கு எப்ப சோத்துல விஷம், இந்த தொலைக்காட்சி படி எப்ப நடுத்தர போட்டு உடைக்கிறது, பெரிய டிவி எப்படி வாங்குறது, உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவா. எல்லாமே ஆர்டர் பண்ணி எந்த நாள் போய் அம்மா ஒரு 7 பேர் இருந்தாங்க. 7 பேருமா வில்லேஜ்ல இருக்காங்க. முடிக்கிற மொழி, நடிக்கிற நடிப்பு, அப்படி அத்தாடி அது ஒரு கலைப்பா. அதை பார்த்து பாராட்டணும். பாராட்டணும் அப்படி சொல்லு. பாருங்க பெண்கள்,